பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ தகுதி இல்லாத இடமா மாறிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். மாறிட்டு இல்லை, நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். பிளான் பி, பூமிக்கு மாற்றா வேற கிரகத்துக்கு போக முடியுமா அப்படின்னுலாம் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அமேசான் சிஇஓ ஜெஃப் பெசோஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. கேட்கவே ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு பிளான் பி எல்லாம் கிடையாது. மனுஷங்க தானே இப்போதைக்கு நிலால வாழ முடியாது, பேசாம பூமியில இருக்க ஃபேக்டரிஸ், டேட்டா சென்டரை எல்லாம் நிலாவுக்கு மாத்திரலாம் அப்படிங்கிறாரு. நமக்கு முதல்ல கேட்குறப்ப என்னடா இது அப்படின்னு சொல்லி இருக்கும். பூமியை காப்பாற்ற வழி சொல்லுங்க அப்படின்னா நிலால ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு கூட தோணும். ஒரு காமெடி இருக்குமே, மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் கிடைக்க உங்கள் யோசனை என்ன அப்படின்னு சொல்லி வடிவேலு சார்கிட்ட கேட்குறப்ப அவர் சொல்லுவார், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை அனுமார் சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்தில் வச்சுட்டோன்னா முழு அதிகாரத்தையும் மொத்தமாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம ஜெஃப் பெசோஸ் ஐடியாவை முதல்ல கேட்கும்போது சாதாரணமாகவோ இல்லை சிரிப்பாவோ கூட இருக்கலாம். ஆனால் இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு சாத்தியம்? பூமியில் இருக்க இயந்திரங்கள், தொழிற்சாலைகள் எல்லாம் பூமியை விட்டு இன்னொரு இடத்துல வச்சுட்டா அப்போ பூமி பழைய நிலைமைக்கு வந்துருமா? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் 25 வருடங்கள் கழித்து பூமி எப்படி இருக்கும்? 2050. நமக்கு ஒவ்வொரு தினமும் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, ஒவ்வொரு நிமிஷமும் கூட சொல்லலாம். இன்டர்நெட், ஏஐ, ஆப்ஸ் பயன்பாடு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? டேட்டா சென்டர்ஸ், நம்ம தரவுகளை எல்லாம் சேகரிக்கக்கூடிய இடம். தொழில்நுட்ப உலகமே டேட்டா சென்டர்ஸால தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான ஃபோட்டோக்கள், வீடியோக்கள், ஏஐ, செயற்கை நுண்ணறிவு ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்ணுக்கே தெரியாத வயர்ஸ் மூலமாக மின்னல் வேகத்தில் பாஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் ஃபோனில் இருக்க நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ், கிளவுட் ஸ்டோரேஜ், அது இதுன்னு எல்லாத்தையும் உயிர்ப்போட வச்சிருக்கிறது இந்த டேட்டா சென்டர்ஸாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த டேட்டா சென்டர்ஸ் சும்மாலாம் இயங்காது. இது செயல்படுறதுக்கு மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் தேவை. அதே மாதிரி அதிகமாக வெப்பமயமாகும். இப்போயே ஏஐ வளர்ச்சி கட்டுக்கடங்காமல் இருக்குது. இன்னும் 2050 கண்டிப்பாக ஏஐ வளர்ச்சி ஒரு அபரிமிதமான அளவில் இருக்கும். அப்போ இன்னும் அதுக்கு எக்கச்சக்க மின்சாரம் தேவை. பூமியுடைய வளங்களான நிலம், நீர், காற்று, மின்சாரம்னு இது எல்லாமே அதிகமாக பயன்படுத்தப்படும். அதனால தான் ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பிளான் பி எல்லாம் இல்லை, நம்ம பூமியில இருந்து எஸ்கேப் ஆகலாம் முடியாது. அதனால டேட்டா சென்டர்ஸ், மிகப்பெரிய தொழிற்சாலைகளை எல்லாம் நம்ம நிலாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல தான் கூகுளோட ப்ராஜெக்ட் சன் கேச்சர் வருது. அப்படின்னா என்ன? விண்வெளியில ஏஐ டேட்டா சென்டர்ஸை உருவாக்குறது. ஏன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு கட்டாயம் அதிக மின்சாரம் தேவை. அதே சமயம் அது உருவாக்கக்கூடிய ஹீட்டை தணிக்கக்கூடிய சக்தியும் தேவை. அப்ப விண்வெளியில வேணாங்க சூரிய ஒளி, சூரிய சக்தி இருக்கு. தேவையான அளவு விண்வெளியில குளிர்ச்சியும் இருக்கு. எஸ், சோலார் பவரை, சூரிய மின்சக்தியை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம மெஷின்ஸை ரன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சன் கேச்சர், சன் லைட்டை கேட்ச் பண்ணி மெஷின்ஸ் இயங்க பயன்படுத்துறது. இதன் மூலமாக பூமியை நம்ம அதிகம் தொல்லை பண்ண தேவையில்லை. அதே சமயம் சூரியன் கிட்ட இருந்து ஃப்ரீ எனர்ஜியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். போன வருடம் அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. உலகத்தோட தலை சிறந்த அறிவாளிகள், கோடீஸ்வரர்கள், சிஇஓக்கள் ஒன்றா கூடியிருந்தாங்க. அங்கே பேசின ஜெஃப் பெசோஸ், இன்னைக்கு பூமியில் எல்லாமே கிட்டத்தட்ட முன்னாடி இருந்ததை விட சிறப்பாக இருக்குது, ஆனால் சுற்றுச்சூழலை தவிர. எஸ், நம்ம அறிவியல்ல எவ்வளவோ முன்னேறிட்டோம், ஆனால் இந்த பூமி இன்னும் போராடிக்கிட்டு இருக்கு. பெருங்கடல்கள் பிளாஸ்டிக்கால மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு, காடுகள் பத்தி எரியுது, காத்துல மாசு அதிகமாகி அடர்த்தி ஆகுது, விலங்குகள் அழிஞ்சிட்டு இருக்கு, மனிதர்கள் நோயாளிகளாக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல பெசோஸ் சுகர் கோட்லாம் பண்ணி பேசல. மனுஷங்க நிறைய அதிசயத்தை உருவாக்கிட்டோம், ஆனா பூமியை அதோட அழிவோட விளிம்பு நிலைக்கு தள்ளிட்டோம். பேய் மாதிரி இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி பேராசை பிடிச்சு அதுக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய வளங்கள் அபாயத்தில் இருக்கு. நம்ம வாழக்கூடிய பூமியை நரகமாகிக்கிட்டு இருக்கப்ப மனிதர்கள் வாழ்றதுக்கு பூமியை விட்டால் வேற கிரகம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். பேக்கப் பிளான்லாம் இல்லை. அதனால தான் அவர் வார்னிங் கொடுத்தாரு. தொழில்துறை இதே மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்தா பூமியால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு வழிதான் தொழிற்சாலைகளை பூமியை தாண்டி வேற எங்கேயாச்சும் நிலா போன்ற இடங்களுக்கு கொண்டு போகிறது. அதனால தான் இந்த சன் கேச்சர் ப்ராஜெக்ட் மாதிரியான விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
விண்வெளியிலிருந்து ஏஐ இயங்க முடியுமா அப்படின்னு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேச்சு வெறும் தொழிற்சாலைகளோட நிக்கல, மனிதர்களையும் விண்வெளிக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறத பற்றியும் தான். எப்படின்னா 2040 வாக்கில் லட்சக்கணக்கான மக்கள் வெளியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக விண்வெளி வீரர்கள் விஞ்ஞானிகளை அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஜெஃப் பெசோஸ் சொன்னது என்னன்னா, சாதாரண மனிதர்கள்னா வழக்கமாக மக்கள் குடும்பமாக பூமியில் வாழ்கிற மாதிரி விண்வெளியிலையும் வாழ்கிறது. எப்படி? செயற்கை நுண்ணறிவு, ரோபோக்கள் உதவியோட விண்வெளியில் மனிதர்களுக்காக ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2040 வானத்தில் அண்ணாந்து பார்த்தா அங்கே ஒரு நகரம் மிதந்துக்கிட்டு இருக்குமா, வீடுகள் கட்டடங்களோட. ஏன் 2040 பூமி அழிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். அப்படி கிடையாது. சிலர் விண்வெளியில் வாழ விருப்பப்படலாம். எப்படி ஒரு காலகட்டத்தில் மக்கள் கிராமங்களை விட்டு நகரத்துக்கு இடம்பெயர்ந்தாங்களோ, அப்படி எதிர்காலத்தில் மனிதர்கள் பூமியை விட்டு விண்வெளியில் வாழலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் அப்படின்னு பெசோஸ் சொல்றாரு. அன்றே கணித்தார் விக்ரமன் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லுங்க, கெஸ் பண்ணிட்டீங்களா? படம் பேரே பாருங்க, சூரிய வம்சம். அதில் வர்ற பாட்டு, நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பறப்போம். பாட்டு ஞாபகம் வருதா? விளையாடலாம் நிலாவிலே, அப்புறம் மேகத்தில் வீடு கட்டி வாழலாம், மின்னலில் கூரை பின்னி போடலாம். இதெல்லாம் வெறும் கவிதையா இல்லாமல் எதிர்காலத்தில் நிஜத்திலேயே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜன்னல்ல நட்சத்திரத்தை எல்லாம் பார்க்க வேணாம், நட்சத்திரத்திலேயே வீடு கட்டி ஜன்னல்லாம் வைக்கலாம். ரைட். சாட் ஜிபிடியை உருவாக்கின ஓப்பன் ஏஐ உடைய தலைமை நிர்வாக அதிகாரி நம்ம சாம் ஆல்ட்மன் என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில்நுட்பம், நிதித்துறை சார்ந்து மட்டும் இருக்க போறதில்ல. ஏன், நீங்க விண்வெளியிலையும் கூட வேலை பார்க்கலாம். ஃப்ரெஷ் கிராஜுவேட் இப்போ தான் படித்து முடிச்சிருப்பீங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், விண்வெளி நகரங்களில் இருக்க ஏஐ ஆய்வகங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி இருக்கும்? அடுத்து நம்ம இலான் மஸ்க் எடுத்துக்கங்க. அவர் பந்தயமே கட்டுறாரு, 2028க்குள்ளே மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஏற்கனவே மக்களை செவ்வாய்க்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான ராக்கெட்டுகள் எல்லாம் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் செவ்வாய் கிரகத்தில் மஸ்க் ஒரு கேப் போட்டுக்கிட்டு குதிரையில் அப்படியே செவ்வாய் மண்ணில் கௌபாய் மாதிரி வந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஸ்பேஸை பற்றி படம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்பேஸ்லேயே படம் எடுப்பாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நமக்கு விண்வெளி நாயகன் இருக்காரு. மணி சார் ஃபியூச்சரில் செக்க சிவந்த செவ்வாய் அப்படின்னு கூட படம் எடுக்கலாம். ஜிவிஎம் சார் விண்ணை தாண்டி வருவாயா பார்ட் 2 விண்வெளியிலேயே கூட எடுக்கலாம். இதுக்கிடையில பெசோஸோட சொந்த நிறுவனமான ப்ளூ ஆரிஜின் 3 முக்கியமான விஷயங்களை பற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லேண்டர்ஸ், விண்வெளியில தரையிறங்கிறதுக்கான விண்கலன்கள். இதுதான் ஸ்பேஸ் டாக்ஸி மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். மனிதர்களையோ இல்லை பொருட்களையோ ராக்கெட்ல இருந்து நம்ம எங்க தரையிறங்கணுமோ அங்கே பாதுகாப்பாக இறங்க வைக்கக்கூடிய விண்கலன். ஹேபிட்டட்ஸ், விண்வெளியில் நம்ம வாழ தகுதியான இடங்கள். ஏன்னா விண்வெளியில் ஈர்ப்பு விசை இருக்காது, சுவாசிக்க காத்து இருக்காது, தாறுமாறான வானிலை இருக்கும். இதில் இருந்தெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இடம், லைக் மிதக்கும் விண்வெளி வீடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஆர்பிட்டிங் ஸ்டேஷன்ஸ், சுற்றுப்பாதை நிலையங்கள், விண்வெளி ஆய்வகம், விண்வெளி அலுவலகம், இந்த மாதிரியான விஷயங்கள். உதாரணத்துக்கு நம்ம சர்வதேச விண்வெளி நிலையம் மாதிரி. லேண்டர்ஸ் தரையிறங்க உதவும், ஹேபிட்டட்ஸ் வாழ உதவும், ஆர்பிட்டிங் ஸ்டேஷன்ஸ் விண்வெளியில் வேலை செய்ய உதவும். ஸோ உலக பணக்காரர்கள்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க? பூமியுடைய விரிவாக்கம். நாட் எஸ்கேப் ஃப்ரம் எர்த் பட் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரம் எர்த் அப்படின்னு கூட சொல்லலாம். பூமியை விட்டு எஸ்கேப் ஆகிறது இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் கண்கண்ட தெய்வமாக இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது பூமி மட்டும்தான். என்னதான் விண்வெளி, அறிவியல், தொழில்நுட்பம் அப்படின்னு வளர்ந்தாலும் பூமி நம்ம பண்ண கொடுமைகளை எல்லாம் இவ்வளோ நாள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கு, எதிர்காலத்துலையும் பார்க்கும். வடிவேலு சார் காமெடி மாதிரி வாடகை குதிரை தொடங்கின இடத்துலையே நிற்குமே, அந்த மாதிரி மனுஷங்களை பார்த்து வருமா அப்படின்னு பூமி சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கு. அடித்தாலும் பிடிச்சாலும் கடைசியில் பூமிக்கு தான் வந்தாகணும். அப்போ நம்மளை பார்த்து பூமி பெரிய தேசிங்க ராஜா குதிரையில் போகிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.